வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் கோட் பிரெயின் மசாலா எப்படி செய்கிறதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 5 கோட் பிரெயின்ஸ் ஆட்டு மூளையை எடுத்திருக்கேன். இது மார்க்கெட்டில் ஒரு பீஸ் 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும். இதில் ரெட் கலரில் தெரிகிறதெல்லாம் பிளட் வெயின்ஸ்னு சொல்லக்கூடிய இரத்த நாளங்கள். இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். அழுத்தி பிசைஞ்சு கழுவக்கூடாது, பேஸ்ட் மாதிரி ஆயிரும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு லேசாக அலசி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கப்புறம் இப்படி இருக்கும். பெரிய சைஸ் வெங்காயம் 3, பெரிய சைஸ் தக்காளி 1, 3 இன்ச்சு சைஸ் பச்சை மிளகா 2. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 50 ml ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த 3 பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வரத்துக்கு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் இருந்தால் போதும். இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா மசாலாவில் நல்லா பேஸ்ட்டில் மிக்ஸ் ஆகணும். நல்லா இது கூட 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணுறது எதுக்குனாக்கா இந்த மசாலா நல்லா கொஞ்சம் வெந்து வரணும். நல்லா மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிடும். அது பிரெயின் ரொம்ப சாஃப்டான ஐட்டங்கிறனால அது ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். மசாலாவில் போட்டதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் போதும் அது வேகிறதுக்கு. இந்த பிரெயின் மசாலாவை பொறுத்த வரைக்கும் இது சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், பரோட்டா, தோசை, பூரி, இப்படி எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். சாதத்துக்கு கூட நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ மசாலா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த பிரெயின் பீசஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக ஆட் பண்ணுங்கள். இது போட்டுட்டு கரண்டி விட்டு மொத்தமாக கிண்டி விட்றாதீங்க. லைட்டாக ஒன்று மேலே ஒன்று இல்லாதபடி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். அந்த மசாலா உள்ள டிப் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ரொம்ப கிண்டாதீங்க, தூள் தூளாக போயிடும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலாவை அது மேலே அப்படி அது மாதிரி இது பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுருங்க. அவ்வளோதான். இது போட்டதுக்கப்புறம் அதிகபட்சமாக ஒரு 5 to 7 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது பார்த்த உடனே தெரியும் உங்களுக்கு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஒயிட் கலரில் இருந்தது கொஞ்சம் ரெட்டிஷ் அந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இது வெந்துருச்சு நல்லா. இப்போ இதை நாம் சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். கண்ணாடி பொருட்களை கையாளும் போது ஹேண்டில் வித் கேர்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா பவுலில் இருக்கிற பிரெயின் மட்டும் இல்லாமல் நம்ம தலைக்குள்ளே இருக்கிற பிரெயினும் டென்ஷனில் டேமேஜ் ஆகிரும். இதோட டெக்ஸ்சரை பார்க்கும்போதே இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். ரொம்ப அருமையாக வந்திருக்கு பிரெயின் மசாலா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க.